சரி வாப்பா, நம்ம ஃபேமிலி ஆல்பத்தை பார்க்கலாம். இதுல என்னமா இருக்கு? இதுதான் நம்ம பரம்பரையோட பெருமை. பாரு. இது 1947ல எடுத்த போட்டோ தானம்மா? ஆமா பப்பு, அப்போதான் நம்ம முன்னோர்கள்லாம் நாட்டை பிரிக்க ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டாங்க. அம்மா, கொள்ளு தாத்தா எட்வினா கூட க்ளோஸா இருந்திருக்காருல்ல? ஆமா. இத பாரு. அட, இது நம்ம நாட்டோட நேவி ஷிப் இல்ல? ஆமா பப்பு, உங்க கொள்ளு தாத்தா தான் இத இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாரு. சுதந்திரம் கிடைச்சா என்ன, அடிமைத்தனம் கொஞ்சமாச்சு இருக்கட்டுமே. லேடி மவுண்ட் பேட்டனுக்கு ஒரு கடைசி ஆசை இருந்தது. அவங்கள கடல்ல தான் புதைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நேவி ஷிப்பையே அனுப்பி வச்சிட்டோம். ஏம்மா, நம்ம ஆல்பம்ல இந்த மாதிரியான போட்டோ எதுக்கு இருக்கு? இந்த பிளேபாய் புக்ல தான் நேரு தாத்தாவோட இன்டர்வியூ பிரிண்ட் ஆச்சு. பாரு, உங்க தாத்தா அப்பவே எவ்வளவு ஓபனா இருந்திருக்காரு. இத பாரு, உங்க தாத்தா ஊரலோகத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டு ஏழைங்களை எப்படி காட்டியிருக்காருன்னு. அட, பாட்டியும் எமர்ஜென்சி எல்லாம் போட்டு செம்மையான சம்பவம் பண்ணிருக்காங்கல்லம்மா. ஒருத்தரை கூட வாய் திறந்து பேச விடல. இன்கிரெடிபிள். 1984ல ஏதாச்சும் புயல் வந்துச்சாமா? மரம் விழுந்துருச்சு, பூமி அதிர்ச்சின்னு எழுதிருக்கு. அட பாப்பு, உங்க பாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவால ஒழுங்கா ஆட்சி பண்ண முடியல. டெல்லியில பூரா கொலையா நடந்துட்டு இருந்தது. அப்போதான் பெரிய மரம் விழுந்தா பூமி அதிரதானு செய்யும்னு உங்க அப்பா சொன்னாரு. எப்படிப்பட்ட மெமரிஸ்ல பூத் கேப்சர் பண்ணது, ஸ்விஸ் பேங்க்ல அடிச்சது, போஃபர்ஸ் வாங்கும் போது கமிஷன் அடிச்சது, அதெல்லாம் ஒரு காலம். அதுல கோத்ருச் மாமா கூட இருந்தாருல்ல? அது மட்டுமா, யூனியன் கார்பைட்ல ஊழல் நடந்தப்போ உங்க ஆண்டர்சன் மாமாவையும் நாம தானே தப்பிக்க வச்சோம். ஆமா ஆமா, சின்ன வயசுல நாம போன ஃபேமிலி டூர் போட்டோலாம் இருக்கா? இதோ இருக்கு பாரு. உங்க அப்பா பிரதமரா இருந்தப்போ INS விக்ராந்த் கப்பலையே நாம டாக்ஸியா தான் யூஸ் பண்ணோம். லட்சதீப்ல கொஞ்ச நாள் இருப்போம், கொச்சின்ல கொஞ்ச நாள் இருப்போம். ஃபுல்லா பார்ட்டி தான். இந்த நிலக்கரி, 2G, காமன்வெல்த் எல்லாம் எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. அகஸ்தா வெஸ்ட்லேண்ட் கூட ஞாபகம் இருக்கு. இதனாலதான் நம்ம கோடீஸ்வரர்களாமா. அப்படியே நீயும் பெரிய ஆள் ஆயிட்ட பப்பு. இத பாரு, நீதான் சீனா கூட ஒப்பந்தம் போட்டது. நாட்டு மேல உனக்கு எவ்வளவு மரியாதை, என் செல்ல பப்புடா நீ. பாருங்கம்மா, நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கேன்ல. இது நான் பாபர் சமாதிக்கு போனப்ப எடுத்தது. ஆனா ராமர் கோயிலுக்கு நீ இன்னும் போகல. குசும்புக்காரண்டா நீ. 40 வயசுலயும் நாட்டியா இருந்திருக்க. மும்பைல பாம்பு அடிச்சப்போ பார்ட்டி பண்ண வந்தானே நீ. அம்மாக்கு எல்லாம் தெரியும்டா கண்ணா. சரிம்மா, நீங்க முதல்ல ராய்பெர்லி அமைதிக்கு எப்ப போனீங்க? எனக்கு தெரிஞ்சு 1982ல போயிருப்பேன். நீயே பாரு, அப்போ அந்த 2 ஊரும் எப்படி அழுக்கா இருக்குன்னு. கருமோ. சரி வா, கைய கழுவிட்டு சாப்பிட போலாம்.